ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவருக்கு தேவைங்க. இயேசுக்கு நம்ம தேவைங்க. நிறைய பேருக்கு நம்ம தேவைங்க. ஆண்டவருடைய கையா காலா, ஆண்டவரே உங்களுடைய சீஷரா நான் போனோம், அநியாயம் செஞ்சு நம்ம என்னத்தை வாரி கட்டிட்டு போக போறோம். ஒரு சின்ன ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு வெளிநாட்டுல ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்த போது அவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னாக்கா, எப்படியாவது கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு கிரவுண்டை வாங்கி ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. போய் அடிக்கடி அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட நிப்பாங்க. அங்க அனுப்பி விட்டுருவாங்க. அந்த அம்மாவை பார்த்து, அவங்க ஒரு விதவியா இருந்தாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. போ அப்புறமா பேசுறோம், அப்புறமா தரோம். ஒரு நாள் ரொம்ப தொந்தரவு பண்ணி இந்த அம்மா போய் கேட்டப்போ, ஒரு பயங்கரமான காடு மாதிரி இருந்த இடம், ஃபுல்லா அங்க பாறைகள் இருக்குது. அந்த பாறையா இருக்குது. அந்த பாறையா இருக்கிற இடத்த, இந்த இடத்துல நீ ஆர்ஃபனேஜ் கட்டிக்கோன்ட்டு ஃப்ரீயா அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த இவ்வளவு கற்பாரியா இருக்குது, இந்த இடத்த போய் கொடுத்துருக்குறாங்களே, நான் எப்படி ஆண்டவரே இங்க போயிட்டு நான் ஆர்ஃபனேஜை கட்ட முடியும்? என்கிட்டயே காசு இல்லை ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே இந்த பாறையை எடுக்கிறதுக்கு அந்த லேண்டை வாங்குற அளவுக்கு அந்த காசை நான் போட்டாதான் அந்த பாறையை நான் எடுக்க முடியும் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த இடத்துல போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாறையை தொட்டு தொட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா, நீங்க விசுவாசித்தால் நீ ஒரு மலையை கூட நகர்ந்து போக முடியும்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதனால நான் இந்த கற்பாறையெல்லாம் நான் தொட்டு தொட்டு ஜெபிக்கிறேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி லேண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, நான் எப்படி பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ, ஒரு நாள் ரொம்ப சோர்வோடு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்களாம். ஒருத்தர் வந்து அடுத்த நாள் அந்த லேண்டு கிட்ட நிக்கிறாரு. என்னன்னாக்கா, அம்மா நாங்க ஒரு இயற்கை துறைமுகத்தை நாங்க கட்டுறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாறாங்கல் தேவைப்படுது, அதனால இந்த பாறாங்கல்லாம் இந்த பாறையெல்லாம் உடைச்சி நாங்க கம்ப்ளீட்டா நாங்க எடுத்துக்கிறோம், அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஆர்ஃபனேஜா நாங்க கட்டி கொடுத்துறோம், உங்களுக்கு ஆர்ஃபனேஜா நாங்க கட்டி கொடுத்துறோம். அந்த அம்மா வீட்டுக்கு வந்து அழுவுறதா, குதிக்கிறதா, சிரிக்கிறதா, என்ன பண்றதுன்னே தெரியல. அநியாயம் செய்யும் போது நிலைச்சு நிக்க மாட்டோம், நியாயத்தோடு போகும்போது, நியாயத்துக்காக நிற்கும் போது, நியாயத்துலதான் இருப்பேன் ஆண்டவரை நிற்கும் போது, ஆண்டவருக்காக தான் நிற்பேன்னு சொல்லி இருக்கும் போது, கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு கண்ணீரையும் எடுத்துக்கொண்டு போறாரு. எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் உனக்கு நியாயம் செய்வேன். அந்த அம்மாக்கு எல்லாமே கிடைச்சது.